தட்டைப்பயிர் சாதம் செய்யலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு எல்லாம் வதக்கி விடுங்க. வரமிளகா, பச்சை மிளகா, அவ்வளோதான். இது போட்டு வதக்குங்க. அஸ் யூஷுவல் எப்போதுமே வதக்கிற மாதிரி வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, 2 வரமிளகா போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் மெயினாக போட்டுக்குங்க. நான் தாளிக்கிறப்ப எடுக்கிற வீடியோ விட்டுட்டேன், சொல்கிறேன். அது மாதிரி வதக்கிக்கிங்க, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டைப்பயிர்லே சின்ன பயிர், இது சின்ன பயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு பயிர் ஒரு உலக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1/4 உலக்கு தட்டைப்பயிர், அந்த கணக்கு. நான் இப்போ ஒரு 2 உலக்கு எடுத்திருக்கேன்னா 1/2 உலக்கு தட்டைப்பயிர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அரிசி போடுங்க. தட்டைப்பயிர் போட்டேன். இப்போ அரிசி ரொம்ப சிம்பிள் தாங்க. பருப்பு இப்போ இந்த கொங்கு நாட்டில் பருப்புஞ்சோறு மாதிரி இதுவும் தட்டைப்பயிர் சாதமும் இது ஒரு ஸ்பெஷலுங்க. துவரம்பருப்பு போட்டு நம்ம பருப்புஞ்சோறு வைப்போம். இது வந்து தட்டைப்பயிர் சாதங்க. இதுக்கு வந்து நீங்கள் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சம் சாம்பார் தூள், அவ்வளோதான், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு நீங்கள் அரிசியும் பருப்பையும் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு ரெடி. டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். இதெல்லாம் வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலுங்க, டக்கு டக்குன்னு செய்கிற சாப்பாடு. இப்போ இது எல்லாருமே செஞ்சு காட்டிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப பருப்புஞ்சோறுலேருந்து எல்லாருமே இப்போ ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாப்பாடுகளை எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் டக்குன்னு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்றலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. நீங்களுமே எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும்னா இது சீக்கிரம் செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். நாங்களாம் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு என்ன செய்யணும், பருப்புஞ்சோறு தான் வைப்போம். அடுத்து இந்த சாப்பாடு செஞ்சுக்கலாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட்றது. நெய் ஊற்றி சாப்பிடுங்க. காய் வறுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு வந்தோடனே உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. பாருங்க, சாப்பாடு அப்படியே பிரியாணி மாதிரி இருக்குங்களா. நெய் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் கண்ணுலா.